எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய நித்திஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன சத்து உருண்டை. நம்ம இந்த காலத்தில் நிலக்கடலை, எள்ளு, இந்த பூசணிக்காய் விதை, வெள்ளரிக்காய் விதை இதையெல்லாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை. தனியாக கொடுத்தா நம்மளால் சாப்பிட முடியறதில்ல. அதனால் நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன ஸ்நாக் பார் மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க தினம் அதில் 1-2 சாப்பிட்டாங்கன்னா நம்ம இது நல்ல சத்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் நம்ம விட்டமின் மாத்திரையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா இது அந்த பலன் நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்றதே நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எல்லா விதமான நட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ பிஸ்தா பருப்பு, நிலக்கடலை, எள்ளு, பூசணி விதை, கொஞ்சம் வெல்லம் பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழமும் கான்பெரியும் வச்சுருக்கேன். கான்பெரிக்கு பதிலாக திராட்சை பழமும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தேனும் வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு நமக்கு தேவையானது. நமக்கு இன்னும் தேவைன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது நட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், இது மாதிரி எத்தனை நட்ஸ் கிடைச்சாலும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். இது நிலக்கடலையை நான் முதலையே வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்தா பருப்பை நம்ம அன்சால்ட்டடாக வாங்கிக்கணும். சால்ட்டட் வாங்கினா நான் இதுக்கு சரிப்படாது. ஆனால் அன்சால்ட்டட் வாங்கி இதை லேசாக சூடு பண்ணோம்னா போதும். அதே வறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி எள்ளும் பூசணி விதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த பிஸ்தாவை மட்டும் முதல்ல கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ எள்ளு வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அந்த மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மாறாமல் இருக்கும். நம்ம இப்போ இந்த எள்ளையும் எடுத்துடலாம். வறுத்துருச்சு. அடுத்து நம்ம பூசணி விதை. இந்த பூசணி விதை கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் வெடிக்கவும் ஆரம்பிக்கும் எள்ளு மாதிரி. அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளுடைய பருப்பெல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. முதல்ல நான் இந்த பிஸ்தாவை போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம இந்த நிலக்கடலையை போட்டுக்கலாம். இதை நம்ம நைஸாலாம் அரைக்கக்கூடாது. 1-2 உடையணும், அவ்வளோதான். பாருமா, இது இந்த மாதிரி 1-2 இருந்தால் போதும். இந்த எள்ளும் பூசணி விதையும் இப்போ நல்லா கொட்டான் இருக்குது. கொஞ்சம் பாதி தான் எல்லாம் உடஞ்சி இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா உடஞ்சிருக்கு எல்லாமே. இது எல்லாம் ஒன்றா கலந்துடலாம். இந்த பேரிச்சம்பழத்தையும் கான்பெரியும் அரைச்சிடலாம். பேரிச்சம்பழத்தெல்லாம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பேரிச்சம்பழத்தையும் இது கான்பெரியும் இப்போ பாருமா நல்லா அரைச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்பெல்லாம் அதில் போட்டு நம்ம இப்போ அரைக்க வேண்டாம், சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கலந்துட்டோம். இதை இப்போ நம்ம கையில் நல்லா கலந்துட்டு, எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, அது கூட வேணுன்ற அளவு தேன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன். இது நல்ல நம்ம நாட்டு தேன், பியோர் தேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு நமக்கு எப்படி தேவையோ உருண்டையாக வேணும்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மாதிரி வேணும்னா பீசஸ் மாதிரி பர்பி மாதிரி வேணும்னா ஒரு தட்டில் போட்டு நம்ம நல்லா அமுத்தி வைக்கலாம். தேவைன்னா இது இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேரிச்சம்பழம், தேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது உருண்டை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம பர்பி மாதிரி நம்ம செய்யலாம். இதை தட்டில் வெண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒன்று தடவிட்டு
இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்து நல்லா வச்சு அமுத்தி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக அமுத்தி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறின பிற்பாடு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். நாம் இப்போ இந்த உருண்டையெல்லாம் நல்லா பிடிச்சிட்டோம். இது நல்லா இந்த சைஸுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த சைஸுக்கு நல்லா நமக்கு பிடிக்க வந்ததுன்னா 30 உருண்டை அளவுக்கு வந்தது. நாங்கள் இது மாதிரி நல்லா பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெரிச்சம்பழம் சேர்த்துக்கிட்டால் போதும், நல்லா பிடிக்க வரும். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.